நமஸ்காரம். ஸ்ரீராமர் தன்னுடைய பெயர் பொறிக்கப்பட்ட மோதிரத்தை ஹனுமாரிடம் கொடுத்தார். லங்கைக்கு சென்று அசோகவனத்தில் சீதையை கண்டு அதை ஆஞ்சநேய சுவாமி கொடுக்க வேணும். நம்முடைய தமிழகத்தில் தெற்கு கோடிக்கு வந்தார். மகேந்திரகிரி எனும் இடத்திலிருந்துதான் கடலை தாவினார். அது இன்றிருக்கும் திருக்குறுங்குடி மலைத்தொடர், மேற்கு தொடர்ச்சி மலையின் தெற்கு கோடி. ஹனுமான் ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கிறார். கீழே பெரிய கடல். அப்போது அவருக்கு 3 தடங்கல்கள் ஏற்பட்டன. அதில் முதலில் மைனாகம்ங்கிற மலை. அந்த மலை எழுந்து குறுக்கே நின்று, அதாவது கடலுக்குள்ளிருந்து மேலே எழுந்து குறுக்கே நின்று ஹனுமானை பார்த்து பேசியது. ஆஞ்சநேயா, உன் தந்தை எங்களுக்கெல்லாம் உதவி செய்தார். அதாவது வாயு பகவான். ஹனுமாரின் தந்தை வாயு. அந்த காலத்தில் மலைகள் எல்லாம் இறக்கைகளோடு பறக்குமாம். அவற்றையெல்லாம் இந்திரன் தன் வஜ்ராயுதத்தாலே சிறகுகளை வெட்டினான். அப்போது இந்த மைனாகம்ங்கிற மலை அது தப்பிக்க ஓடியது. வாயு பகவான் காற்று வீசி அந்த மலையை கொண்டு வந்து கடலிலே தள்ளி இந்திரனிடத்திலிருந்து காப்பாற்றி விட்டார். இப்படி உன் தந்தை என்னை காப்பாற்றி இருக்கிறபடியால் நான் உனக்கு உதவ வேண்டும். என்னிடத்தில் இளைப்பாரி செல்வாயின்னு மலை கேட்டது. சாப்பிட்டு விட்டு போ, இளைப்பாரிப்போ, களைப்பை தீர்த்துக்கொள். இந்த வரலாறு வால்மீகி ராமாயணத்தில் சுந்தர காண்டத்தில் முதல் சர்க்கத்தில் உள்ளது. வால்மீகி அதை விளக்கும் விதம் ஆச்சரியமாக உள்ளது. வியக்கத்தக்க வகையில் விளக்குகிறார். கீழே உப்புக்கடல், அதற்கு மேல் இந்த மலை நிற்கிறது. கிட்டத்தட்ட 10 ஸ்லோகங்களாலே மலையின் அழகை வர்ணிக்கிறார். என்னென்ன மரங்கள், பழங்கள், பூத்து குலுங்கும் பூக்கள், விளையாடிக் கொண்டிருக்கும் மான்கள், மயில், குயில், என்ன அழகு! அப்பேற்பட்ட மலை நடுவில் எழுந்து நின்றது. ஹனுமானை தங்கி போன்னு சொல்லித்து. ஆனால் மலை நின்றது உப்புக்கடலில். கடலில் தங்கி போன்னு யாரும் சொல்ல முடியாது. உப்புக்கடலில் குளித்து போ என்றும் சொல்ல மாட்டார்கள். ஆழமான கடல், பயங்கரமானது. அதற்கு நடுவில் இருந்த மலை அவ்வளவு அழகுன்னு வர்ணிக்கிறார். கடலை ஒரு ஸ்லோகத்தாலும் வர்ணிக்கவில்லை. ஆனால் மலைக்கு அவ்வளவு வர்ணனம், விளக்கம். அந்த அழைப்பை ஹனுமான் ஏற்றாரே தவிர அந்த மலை உச்சியில் இறங்கவே இல்லை. களைப்பை போக்க ஓய்வெடுக்கவே இல்லை. நீ இவ்வளவு உபசாரத்தோடு பேசினதே எனக்கு போதும், எனக்கு களைப்பெல்லாம் போய்விட்டது. ராமனின் திடுப்பணியில் ஈடுபட்டு இருக்கிறேன், நடுவில் தங்க முடியாது. இந்த உப்புக்கடலை தாண்டித்தான் நான் போக வேண்டும் என்று தான் எடுத்த வேலையில் குறியாக இருந்தார். இலக்கிலிருந்து கண்களை விலக்கவே இல்லை. அந்த மலையும் சரின்னு சொல்லி அனுப்பி வைத்து விட்டது. தேவர்கள் எல்லாம் ரொம்ப வியந்தனர். பரவாயில்லையே, ஆஞ்சநேயர் தான் எடுத்த காரியத்தில் குறியாக இருக்கிறார். தங்க கூட இல்லை, இளைப்பாறவில்லை, சாப்பிடவில்லை. நன்று நன்று, காரியம் நடக்கும். இதுதான் அவர்கள் மெச்சியது. இதிலிருந்து வால்மீகி என்ன சொல்ல வருகிறார்? நாம் இந்த சம்சாரத்தில் பிறந்து இறந்து உழன்று கொண்டிருக்கிறோமே, இதுதான் அந்த உப்புக்கடல், பெருங்கடல். இதில் எத்தனையோ துன்பங்கள், எவ்வளவோ ஆழம், கடுமை, கொடுமை.
பலவும் உள்ளன. இதில் இப்படியே தங்குன்னு சொன்னால் யாரும் தங்க மாட்டோம். இதில் இருக்கும் துன்பங்கள் தெரிந்தவன் இங்கு தங்குவானா? ஆனால் இந்த உப்புக்கடல் இப்படியே காட்சி அளிப்பதில்லை. உப்புக்கடலில் தங்கி போன யாரும் தங்க மாட்டார்கள். ஆனால் அதற்கு நடுவே நல்ல கடுமையான திடமான ஒரு மலை நிற்கிறது. அந்த மலை பேரழகு வாய்ந்ததாய் இருக்கிறது. களைப்பெல்லாம் போகக்கூடிய மலை, தங்கி போகலாம். அப்படித்தான் இந்த சம்சாரம்ங்கிற பெரிய பாலைவனம் அல்லது உப்புக்கடல். இதில் இருக்கிற அழகழகான இடங்கள், கேளிக்கைகள், போகங்கள், இன்பங்கள், குடும்பம், அதில் ஏற்படக்கூடிய இன்பங்கள், பட்டம், பதவி, இதை போல எத்தனை இருக்கின்றன. இதெல்லாம் தான் அந்த அழகு வாய்ந்த மலை. அந்த மலை எழுந்து நின்று என்னிடத்தில் ஓய்விடுன்னு சொல்லித்து. அது போலத்தான் இந்த உப்புக்கடலான சம்சார கடல், பிறப்பிறப்பு கடல். அதற்கு நடுவே நமக்கும் அழகான ஒரு மலை, பட்டம், பதவி, கல்யாணம், ஏதேதோ பெயர், புகழ். இதை பார்த்தவுடன் இது உப்புக்கடலாக இருந்தாலும் இந்த மலை நன்றாக இருக்கிறதே, தங்கி போகலாமா, களைப்பாறலாமே என்று நமக்கு தோன்றும். இதுதான் களைப்பாறும் இடம், இதுதான் நன்கு அனுபவிக்கும் இடம், இன்பம் தூய்க்கும் இடம் என்று தோன்றிவிட்டால், அதாவது ஹனுமான் அந்த மலையில் இறங்கி இருந்தால் ராமனின் பணி நடப்பதில் காலதாமதம் ஏற்பட்டிருக்கும். அதபோல் நம்முடைய இலக்கிலிருந்து கண்ணு விலகிவிடும். நம் இலக்கு பிறப்பின்மை அடைவது, பிறப்பிறப்புகளாகிற சுழற்சியை தாண்டி வைகுந்தத்தை அடைவது. அதிலிருந்து கண் எடுத்து விட்டால் இளைப்பாற ஆரம்பித்து விடுவோம். ஆனால் ஹனுமான் இளைப்பாற உட்காரவே இல்லையே. இந்த மலை அழகாக இருந்தாலும் இது உப்பு கடலுக்குள் இருக்கிறது, இதை தாண்டியாக வேண்டும். அதை பார்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த சம்சார கடல், அதற்கு நடுவே ஒரு மலை போல இந்த அழகழகான இன்பங்கள் நடுவே வந்து நம்மை களைப்பார சொல்லுகின்றன. இல்லை, கண்ணை இதில் வைக்கக்கூடாது, தாண்டியே ஆக வேண்டும், இது நடுக்கடல். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை தான் வால்மீகி வேண்டுமென்றே அந்த மலையை வர்ணித்து வர்ணித்து இந்த சம்சாரத்திலும் நாம் ஆசைப்படுகிற அளவுக்கு, இன்பப்படுகிற அளவுக்கு என்னென்னலாம் இருக்கின்றன என்பதை கோடி காட்டி இருக்கிறார். அதில் இளைப்பாறி விடாமல் இதை தாண்டினால்தான் நமக்கு பேரின்ப வாழ்க்கைன்னு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.